சண்டே ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நான் என்னென்ன செஞ்சேங்கிறத மட்டும் போட்டிருப்பேன். ஆனால் எப்படி செஞ்சேன்னு போடல. அது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக நான் போடுறேன். நான் இப்படி செய்வேன், நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு தெரியல. பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் எந்த மசாலாவோ பேக்கெட்டோ வாங்க மாட்டேன். எப்போயுமே வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்வேன். பிரியாணியாக இருந்தாலும் நான் ஹோம்மேடு தான், வீட்டில் தான் ரெடி பண்ணிக்குவேன். ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இதுக்கு வேண்டியது சின்ன வெங்காயம் ஒரு 25 பேஸ்ட்டு, ஒரு 4 தக்காளி பேஸ்ட்டு, 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும், 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், தேங்காயில் வந்து பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு வேணவங்க இஷ்டப்படுறவங்க சோம்பு, நான் சோம்பு வந்து தாளிச்சிக்குவேன். அவ்வளோதான். வேண்டாம் அதுவும் தாளிக்கவும் வேண்டானாலும் ஒன்றும் இல்லை, டேஸ்ட்டெல்லாம் மாறவே மாறாது. சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் நான் வீடியோவில் காமிச்சிப்பேன். எல்லாமே போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் ஆட்டுக்காலில் வந்து ஒரு 4 தக்காளி பீஸ் போட்டிருப்பேன். ஏன்னா அது சாப்பிட்டா சூப்பர். தக்காளி வந்து அதில் அமினோ ஆசிட்ஸ் சூப்பராக இருக்குங்க. அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி சுவரொட்டி காமிச்சிப்பேன். நான் முழுசாக வாங்கிட்டு வந்து கட் பண்ணியிருப்பேன். இது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த இது தெரியாது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாமே எண்ணெயில் பெரிய வெங்காயத்தை வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை போட்டுவிட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு, அதில் இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். அளவுக்கு தகுந்த மாதிரி தான். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்புத்தூள், தனியாத்தூள் வந்து குழம்புக்கு. காய் போட்டு நான் வந்து மட்டன் கிரேவி வேக வச்சதை எடுத்து போடுவேன். இல்லை அப்படின்னா டைரெக்டாக மட்டனே கிரேவி பண்ணிங்கனாலும் அப்படியே செஞ்சுருங்க. லாஸ்ட்டாக தேங்காய் பேஸ்ட்டு, குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி போட்டுக்கணும். பேஸ்ட் அரைச்சி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா நான் ஆட்டுக்காலும் வந்து சூப் எடுத்துகிட்டு அதையும் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் போடுவேன். இதே மெத்தட் தான். ஆனால் அதில் வந்து தனியாத்தூள் நம்ம கட் பண்ணிடணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் வதக்கி எடுத்து லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போடணும். குழம்புக்கும் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட தேவையில்லை. அவ்வளோதாங்க. எல்லாத்துலேயும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குறது தான். சேம் இதே ஈரல் ஃப்ரையும் சுவரொட்டி ஃப்ரையும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, மிளகு வந்து நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரை வந்து ஈரல் ஃப்ரைக்கு போடுவேன். ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து இது போட தேவையில்லை, தேங்காய் பேஸ்ட்டு போட தேவையில்லை. அது இல்லை நம்ம தேங்காய் போட்டு அதுவும் கொஞ்சம் நமக்கு இது மாதிரி கிரேவி மாதிரி வேணும், இல்லை கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு வேணும் அப்படின்னா அது நான் சுக்கா ஃப்ரை மாதிரி பண்ணதுனால அதில் வந்து பவுடர் தான் போட்டுக்குவேன். அதெல்லாம் நான் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில். மிளகுத்தூளும் அரைச்சி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக 2 ஃப்ரைக்குமே மிளகுத்தூள் போட்டுக்குவேன். 2க்குமே தனியாத்தூள் போடாமல் ஃப்ரை பண்ணுங்கள். அது சூப்பராக இருக்கும். இதுதான் நான் செஞ்சது. அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி நான்வெஜ் சாப்பிட்டதுனால ஐஸ்கிரீமு. இது வந்து ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சமைச்ச மாதிரி சமைச்சு பாருங்கள். சூடான சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேலைக்கு போகிறவங்க இல்லை எத்தனை வெரைட்டினாலும் நம்ம நான்வெஜ் செய்யலாம். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக செய்யலாம். எல்லாமே நம்ம டைமும் சேவ் ஆகும். நம்ம வந்து அதிகமாக நம்ம கஷ்டப்பட வேண்டாம்.